ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் ரொம்ப ரொம்ப லைக் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மனசை ரொம்ப தொட்ட மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரியலி வெரி குட். சூப்பராக இருந்தது. பாட்டுங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. We'll always miss him. அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன். தட் இஸ் வாட் வி நோ ஹிம். அண்ட் வில் ஆல்வேஸ் மிஸ் ஹிம். இட் வாஸ் ஐகானிக்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் தி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மூவி வாஸ் ஸோ வெரி நைஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். மிஸ்டர் ஆல் ஆஃப் தெம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எவ்ரிபடி ஹஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெல். தாராளமாக இட்ஸ் அ ஃபேமிலி மூவி வேர் even children can come and see, watch the movie, they'll enjoy it. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா, ஈச் அண்ட் எவ்ரி சீன் நல்லா ரசித்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே மனசு ஸ்டோரி அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஸ்டோரி இது. எல்லாருமே நல்லா அவங்க பொசிஷன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. காமெடின்ட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த ஸ்டோரி அப்படியே மனசை படிச்சிச்சு. என்னங்க? ஆமாம், அது ஆனால் அவரும் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இல்லையே, நல்ல ஒரு ஆக்டரை நம்ம எடுத்துட்டோமேன்னு இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தது சார். ஒரு ஓவரால் எல்லாமே ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே நல்லா இருந்தது. ஒன்றுமே குறை சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். It's a very good theme. All have acted very well. It's a remarkable thing. படம் வந்து எக்ஸலண்ட். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர், ஆக்டர்ஸ். புது ஆக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க புதுசு ஆக்டர்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, எல்லாமே இப்போ ஃபேண்டாஸ்டிக். அது ஆசிப் இவங்கெல்லாம் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு ஆக்ட் பண்ண மாதிரி இருக்குது. புதுசாக ஆக்ட் பண்ண மாதிரி தெரியல அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 வருஷம் போட்ட மாதிரி இருக்குது. எல்லாம் நல்லா நடிச்சிருக்கு. யார்? இல்லை, ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு. அது ரோபோ சங்கரனுடைய யூஸ்வல் இதை விட இன்னும் நல்லா இருந்தது. இது பாட்டும் எக்ஸலண்ட், மியூசிக் எக்ஸலண்ட். எல்லாம் பார்க்கலாம். எல்லாமே ப்ரொடியூசர் வந்து எக்ஸலண்ட்டாக இது பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப். ப்ரொடியூசர் இன் த சென்ஸ் டைரக்டர் நல்லா இருக்குது. நல்ல தீம். வணக்கம். லவ் ஸ்டோரிங்கிறது சும்மா ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி இல்லாமல் ஒரு கமாண்டர் லவ் ஸ்டோரிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு படைச்சிருக்குது. இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஒரு நம்ம இராணுவ வீரர்கள் போனோம் வந்தோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அதுக்காக வாழ்ந்து தனக்கான ஒரு வாரிசையை இங்கே கொடுத்துட்டு போகிறாருங்கிறது வந்து மிகப்பெரிய மேட்ரு. இதில் அதே மாதிரி படம் அந்த ஹீரோவே வந்து டைரக்டரு, ஹீரோ எல்லாமே ஒருத்தரைகளில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாரும் எந்த விதத்துலையும் ஒரு இடத்துல கூட குறையே சொல்லலை. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. யார்? அவர் ரோபோ சங்கர் இல்லை, சூப்பர்வுட் சுப்பிரமணி கிடையாது. அந்த அப்பா கேரக்டர் படித்தா 2 பேர் இறந்துருக்குறாங்க. 2 பேருமே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சாங்கு, லொக்கேஷனு, மற்றபடி டான்ஸு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இதை வந்து படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சு. பாட்டு, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். அதுதான் மெயின் மேட்ரு. இப்போ சின்ன பசங்க கூட பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாங்க. அது மாதிரி எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குது. புரியல. இல்லை, அவர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அவருடைய முழு திறமையும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆக்சுவலாக ரோபோ சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த படத்தில் அவரும் இருக்கார். சக்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரும் இதில் இருக்கார். அவர் ரொம்ப நாளமாக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு படம்.
ஆனால் எதிர்பார்க்காத நிறைய திருப்பு முனைகள் இந்த படத்தில் இருக்குது. பார்க்குறவங்க வந்து யார் பார்த்தாலும் அழுகாமல் மட்டும் அழுதுகிட்டு மட்டும் இல்லாமல் கண்ணீர் தன்னறியாமல் வரதான் இருக்கும் இந்த படத்தில். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில். பாட்டில் நல்ல ஒரு வித்தியாசமான சாங்கு நல்லா பண்ணியிருக்காங்க, எஃபர்ட் எடுத்திருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன எல்லாருமே குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பை தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குது அந்த படம். அதாவது டெஸ்ட் டியூப் மூலயமா வரக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு மிலிட்ரிக்காரங்களுடைய பெயினை இதில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் மிலிட்ரியில் இருக்கவங்க அவங்களுடைய இழப்பு சாதாரண ஒரு இழப்பு இல்லைன்றத ரொம்ப பிரமாதமாக காமிச்சிருக்காங்க. எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். வாழ்த்துக்கள். முதல்ல ஓப்பன் மைக் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் சிரஞ்சீவி. இன்றைக்கி வந்து ஐநாக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃப்ரேமில் வந்து கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படத்தை பார்க்க வந்திருக்கேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஏன்னா வரும்போது டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இந்த ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்மியான ஷோ தான் கொடுத்துருக்கீங்க, கம்மியான தேட்டர் தான் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் ஓடுறதை பொறுத்து, மக்களோட ஆதரவை பொறுத்து அடுத்தடுத்து ஷோ கொடுக்கணும்னு என்னோடய பணிமார்ந்த வேண்டுதலை வச்சுக்கிறேன். நன்றி. சொல்லுங்கள். ரோபோ சங்கர் சார் வந்து இல்லாத இந்த தமிழ் சினிமாக்கே மிகப்பெரிய இழப்பு. அவரை ரொம்ப நாள் கழித்து இந்த திரையில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட காமெடி வரும்போது எல்லோரும் கிளாப்ஸ் வருது, சிரிக்கிறாங்க. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுது. பாட்டு வந்து சிவராமன் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கார்த்திக் ராஜா சார் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லவே வேணாம், ஒரு கிங் ஃபேமிலி, ராஜா சார் ஃபேமிலி. ராஜா தான் சொன்ன மாதிரி நம்ம கார்த்திக் ராஜா சார் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக பாட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு சாங்க்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட எல்லோரும் வந்து பார்க்கலாம். அண்டர் 13 தான். எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் வேணும். எங்களோட காசு பணத்தோட உங்களோட ஆதரவும் உங்களோட கைத்தட்டும் தான் மெயின். மக்களே, தமிழ் மக்கள் கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். படம் நல்லாயிருக்கு. கமாண்டிங் லவ் ஸ்டோரி, ஒரு மிலிட்ரி ஸ்கிரிப்டு, அதில் நல்ல அற்புதமான ஒரு காதலை ஒரு புதுமையான முறையில் சொல்லியிருக்காரு. குடும்பத்தோடு வந்து எல்லோரும் பாருங்கள். படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நன்றி. படத்தோட சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார். பாவலர் வரதராஜனுடைய பையன் இளையராஜா அண்ணன் மகன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. கார்த்திக் ராஜா வந்து ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கார்த்திக் ராஜாவோட ரீரெக்கார்டிங் சிறப்பாக இருக்குது. புரியல. ரோபோசங்கனுடைய கடைசி படம் அது. அவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்த்து அவரை திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்ரமணி அவரும் இறந்துட்டார். அவருடைய கதாபாத்திரமும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் சார். குடும்பத்தோடு பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லாயிருக்கு சார். சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு சார். அதான் சார் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பாவலர் வரதராஜன் இளையராஜாவுடைய அண்ணன் மகன் அவரும் இறந்துட்டார். காலகாலத்துக்கு இந்த படத்துடைய பாடல் 100% இது வந்து இளையராஜோட அண்ணன் பண்ணாருங்கிற ஒரு பேர் வந்து இந்த படம் அவருக்கு வாங்கி தரும். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடமும் படத்தோடைய கதையிலேருந்து அவங்க நடித்த விதத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு கமாண்டோவின் லவ் ஸ்டோரினா ஒரு கமாண்டோடைய அவருக்கு எப்படி உள்ளுக்குள்ளே ஒரு அன்பு இருக்கும், ஒரு லவ் இருக்கும், அதெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு ஒரு கமாண்டோவாக அவர் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு நாட்டுக்குன்னு. அது மாதிரி தான் பல பேர் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் போய் நாட்டுக்காக போய் எங்கெங்கேயோ உழைக்கிறாங்க. காஷ்மீர்லேயும் அங்கேயும் எல்லையிலலாம் போய் நின்று வேலை செய்கிறாங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, இரவு பகல் பார்க்குறாங்க இல்லையா, எதிரிகளோட போராடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு அன்பு, துயரம், துக்கம், ஒரு அப்பா மேலே பாசம், அம்மா மேலே மாசம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எவ்வளோ காதல்ன்றது எல்லா விதமானதான். பெண்களுக்கு மேலே இருக்க காதல் மட்டும் காதல் இல்லை, அப்பா மேலே இருக்கிறது தான் அன்பு, எல்லாமே காதல் தான். அதனால் அவங்களுக்குள்ள அவ்வளவு தாக்கங்களும் அவ்வளோ காதலையும் வச்சுக்கிட்டு அவங்க நாட்டுக்காக அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை இந்த படத்து மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தருமே இந்த படத்தை பார்க்கணும்.
பார்த்தா தெரியும். அப்போ இன்னொன்று வீரம் தன்னால் வரும். அந்த படத்தை பார்த்தா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளைங்க ஒரு இராணுவத்துக்கு சேரணும்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா, எல்லாருமே இராணுவத்துக்கு போங்க, ஒருத்தராவது போங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த வீரம், அந்த உணர்வு இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக வரும். அந்த உணர்வு நம்மளை இராணுவத்துக்கு போகணும், நம்மளை நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணணுன்றது இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி எடுத்திருக்காரு டைரக்டர் வீர அன்பரசு. எல்லா நடிகர்களுமே அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்கன்னா அவருடைய டைரக்ஷன் அவ்வளோ நல்லா இருக்குது. படம் எடுத்த விதம், ஒவ்வொரு இடங்களும் நார்த்தில் போய் எடுத்திருக்காரு, இங்கே ஜவ்வாது மலையில் எடுத்திருக்காரு. அந்த எடுத்த விதமும் சரி, ஷூட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பாட்டு எழுதுனது, மியூசிக்கு எல்லாமே எக்ஸலண்ட், ஓவரால் எக்ஸலண்ட். படம் சான்ஸே இல்லை, சூப்பர். எல்லாரும் பார்க்கும்படியாக மக்களுக்காக நான் வந்து ரொம்ப கை கூப்பி இருகரம் கூப்பி எல்லாரையும் நான் வேண்டி கேட்கிறேன், ஒரு தடவையாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். பிரமாதமாக இருக்குது. அவர் இருந்தார்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்னும் அவரோட உயிரோடு இருக்க மாதிரி இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது. அவர் போயிட்டாரு இல்லைன்ற மாதிரி ஃபீலே வரல இந்த படத்தை பார்க்கும்போது. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அது மாதிரி அவருக்கு வாய்ஸ் கொடுத்தவரும், அவர் படத்தை நடித்ததும் சரி, அவருக்கு வாய்ஸும் சரி, எல்லாமே நல்லாவே கோவின்சிடாக இருக்குது. சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பர். கண்டிப்பாக பார்க்கணும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான, இது வரைக்கும் வந்த படங்களில் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி, யாருமே எடுத்திராத ஸ்டோரி இது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும். ஒரு தடவையாவது பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள், இன்னொரு தடவை ஆட்டோமேட்டிக்காக வருவீங்க. ரொம்ப நாள் கடின உழைப்புக்கு பின்னால் ஒரு நல்ல காதல் கதையை கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு கமாண்டோவோட லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரி, கமாண்டோவோட லவ் ஸ்டோரியை நான் இந்த இராணுவத்துக்கும் இந்த நேவியில் இருக்கவங்களுக்கும் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பாருங்கள். இது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இந்திய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றிலே இருக்காது. அவ்வளோ அற்புதமான லவ் ஸ்டோரி, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய லவ் ஸ்டோரி. இதில் வந்து வல்கர் இருக்காது, பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி ஒரு லவ் ஸ்டோரி பண்ண முடியுமான்னு இருக்கும். இது ஒரு ரொம்ப நாள் கனவு மாதிரி சேர்த்து வச்சு தேன்கூட்டில் வந்து தேனி எப்படி தேனை சேர்க்குதோ அது மாதிரி சின்ன சின்ன சீனாக சேர்த்து ஒரு பெரிய கதையை கொடுத்துருக்கேன், அருமையான கதையை கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் இல்லை, ஹிந்தி படம் இல்லை, இங்கிலீஷ் படம் இல்லை, எந்த ஒரு படத்துலையுமே இப்படி ஒரு கதையை வந்து பார்த்துருக்க முடியாது. நான் கமர்ஷியலாக கொடுக்கலைங்க, நல்ல ஒரு குடும்ப படமாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு, இந்த மீடியா கொடுக்குற ஆதரவு தான் இந்த படம் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு உங்களோட பேராதரவை நான் கேட்குறேன், மக்களையும் கேட்குறேன். தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து படம் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. என்னங்க? ஆமாம், இல்லை, இது வந்து உண்மையால் நடந்த சம்பவம் தான். ஆனால் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிட்டில் படித்தேன். அந்த பிட்டு வந்து எனக்கு ஒரு விதை மாதிரி கிடச்சது. அந்த விதையை மண்ணுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காவியமாக கொண்டு வரணும்னு நினச்சி அதை வந்து அழகாக டெவலப் பண்ணிகிட்டே வந்தேன். இது டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து உண்மையான ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆமாம், ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அவர் வந்து நான் செய்கிற சின்ன பேமெண்ட்டாக இருந்தாலும் அவரோட யூஸ் ஆகும், அவரோட மெடிசன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு பண்ணேன். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணி சாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு உதவியாக தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி அவங்க இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கும் என்னோடய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அவங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. இப்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், ஷூராக கொடுப்பேன். ஏன்னா அதுக்குள்ளே ஸ்கோப் நிறையா இருக்குது. என்னோடய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். அதுவும் வந்து த்ரூஅவுட் இந்தியா இண்டஸ்ட்ரியை பேசுகிற மாதிரி தான் வைப்பேன். ரொம்ப வித்தியாசமான சப்ஜெக்டாக இருக்கும்.
இது வந்து காதலுக்கு காவியம் கொடுத்தேன், அது முழுசாக கமர்ஷியலாக கொடுக்குறேன், ரொம்ப ரொம்ப கமர்ஷியலாக கொடுப்பேன். நாங்கள் எதிர்பார்க்கலாம், மேபி அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். சார் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி தேட்டருக்கு வந்தேன், தேட்டரே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்க்குறதுக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் பட்ட கஷ்டமெல்லாம் இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியெல்லாம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. இல்லை, அமரன் வேறு. அமரன் வந்து ஒரு மிலிட்ரியில் இருக்க வேற ஒரு மாதிரியான காதல் காவியம். இந்த காதல் மொத்தமாக வித்தியாசமான காதல் காவியம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும்.